ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல அவுட்லைன் ப்ராப்பர்ட்டியை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அவுட்லைன் ஸ்டைல், அவுட்லைன் கலர், அவுட்லைன் வித்ன்ற ப்ராப்பர்ட்டியில கொடுக்குற வேல்யூவை நம்ம எப்படி இந்த சிங்கிள் லைன்ல டிக்ளேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டியூ டேக் கிரியேட் பண்ணிட்டு இந்த டியூ டேக்ல ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணிருக்கேன். இந்த டியூ டேக் என்ன பண்ணிருக்கேன்னா இன்டர்னாலிசிஸ்ல கால் பண்ணிட்டு இந்த இன்டர்னாலிசிஸ்ல என்ன பண்ணிருக்கேன்னா அவுட்லைன்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கேன். இந்த அவுட்லைன்ற ப்ராப்பர்ட்டியில எந்த வேல்யூவும் கொடுக்காம ரன் பண்ணி கேட்டுறேன். முதல்ல பாத்தீங்களா, அந்த கண்டென்ட் மட்டும் கிரியேட் ஆயிருக்கா. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா முதல்ல அவுட்லைன் ஸ்டைலுன்ற வேல்யூ நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்றேன். நான் சாலிட்ன்ற வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா அவுட்லைன் வித்துக்கான வேல்யூ நான் டிக்ளேர் பண்றேன். இந்த இடத்துல ஒரு 3 பிக்சல் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவுட்லைன் கலர்ல டிக்ளேர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து நான் ஒரு ரெட்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த இடத்துல டிக்ளேர் பண்ண மாதிரி அவுட்லைனுக்கு வந்து ஒரு சாலிட் டைப் கொடுத்ததுனால அது ஒரு சாலிடுன்ற ஒரு டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவுட்லைன் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன், 2 பிக்சல் கொடுத்தனால ஓரளவுக்கு அது வந்து பெருசா தெரியுது. அதுக்கப்புறம் ரெட்ன்ற ஒரு வேல்யூ கொடுத்ததுனால அது ரெட் கலர்ல ஷோ ஆயிருக்கு அந்த அவுட்லைன். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.